நான் பெற்ற பிள்ளையின் முடிவாரையில் தந்தைக்கு கண் குளிர்ச்சி இல்லை, எனது மகனுக்கும் உணர்வில் ஒரு பெற்றோருக்கு கண் குளிர்ச்சி இல்லை, எனது குடும்பத்தின் மனைவியின் செயற்பாட்டில் கணவனுக்கு கண் குளிர்ச்சி இல்லை, கணவனின் செயற்பாட்டில் மனைவிக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அன்புக்குரியவர்களே, புரிந்துணர்வும் விட்டுக் கொடுக்கும் உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அளவெடுத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கான கண்குளிர்ச்சியை பெற்றுத் தருவதற்கான ஒரு பிரார்த்தனை ஆசிரியமாக இருந்திருக்கிறார். மூமின்களின் பண்பாக அந்த துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்திருக்கிறார். والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. எங்கள் ரப்பே, யா அல்லாஹ், எனது மனைவி மூலமும் எனது கணவன் மூலமும் எனது பிள்ளைகளின் மூலமும் எங்களின் கண்களுக்கு குளிர்ச்சியை தந்தவர்களாயாக. நாளை எங்கள் குடும்பம் என்று தரமான இயக்கத்திலிருந்து சமூகத்திற்கு தக்குவாவுள்ள, நீதியுள்ள, நேர்மையுள்ள நல்ல தலைவர்களை நீ தயார்படுத்தி அனுப்புவதற்கு எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று அந்த பிரார்த்தனை அல்லாஹ் கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, எங்கள் குடும்பங்களில் நிம்மதி, சந்தோஷம், கண்குளிர்ச்சி வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சில முக்கியமான பண்புகளை செய்ய வேண்டும். அதுதான் வீட்டுக்குள் வர இருக்கின்ற சந்தேகம். அதே போல பயங்கரமான இன்று குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சினிமாக்கள், அந்த சினிமாவினால் குடும்பங்கள் பயங்கரமாக சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் ஒரு பிரதேசத்தில் ஒரு மனைவி பக்கத்து வீட்டுக்கு சென்று ஒரு தொலைக்காட்சி நாடகத்தை பார்த்து அது இன்பமடைந்து தன் கணவனை எச்சரித்து எங்கள் வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி வாங்க வருமாறு கணவனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரம் கணவன் சொல்லியிருக்கிறார், எங்களுக்குரிய பொருளாதார வசதி குறைவாக இருக்கிறது, பொறுமையாக நீங்கள் அந்த தொலைக்காட்சிகளுக்கு தேவையை என்று சொல்லப்பொழுது அந்த பெண் பிடிவாதமாக இருந்து ஒரு நிபந்தனை போட்டார்கள். 5 நாட்களுக்கு ஒரு நிபந்தனை தருகிறேன், அவகாசம் தருகிறேன். 5 நாளைக்குள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தொலைக்காட்சியை கொண்டு தர வேண்டும், இல்லை என்றால் நான் உங்களை பக்கம் செய்து கொள்வேன். ஒரு சாதாரண பயங்கரமான அல்லாஹ் விரும்பி வெறுத்த கொள்ளை பயங்கரமான ஒரு சினிமாவினால் குடும்பத்தை சுமந்து விடுகின்ற ஒரு பாரதமான மதிப்பு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, அதற்கு குறித்த நாளில் பொருளாதாரத்தை பணத்தை தேடிக் கொள்வதற்கு வசதி கிடைக்கவில்லை. 5 நாள் தாண்டியது, 6வது நாள் உங்களோடு வாழ முடியாது என்று சொல்லி மோசமான தொலைக்காட்சி நாடகத்திற்காக தன் குடும்ப வாழ்க்கையை ஏன் தன் மூலம் கிடைத்த அந்த 10 குழந்தைகளின் எதிர்காலத்தை கூட பார்க்காத அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பலம் செய்திருக்கிறார், பசங்க செய்திருக்கிறார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் இஸ்லாமிய முஸ்லிம் சமூகங்களில் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வெடிப்பு பிரச்சனை சினிமாக்கள் வைத்து குடும்பத்தின் நிம்மதி அப்படியே அழைத்து கையெழுத்திருக்கிறது, சந்தோஷத்தை ஆசைப்படுத்தியிருக்கிறது. அந்த சினிமாக்களுக்கு முடிவு இன்டர்நெட்டும் இணையதளங்கள் போன்ற அந்த ஏற்பாடுகளுக்கு நுழைகின்ற எனது மகனையும் மார்க்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் அவர்களை கொண்டு வந்து குடும்பம் கண்குளிர்ச்சி பெறும், நிம்மதி அடையும், சந்தோஷம் பெறும். அத்தகைய வழிகாட்டல்களின் அம்சங்களில் மூலிகளான நாங்கள், முஸ்லீம்களான நாங்கள் அல்லாஹ் சொல்லும் தரமான குடும்பம் என்ற அந்த பள்ளிக்கூடத்தை அழகுபடுத்தும். எங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அல்லாஹ் எங்களுக்கு படைத்திருக்கின்ற சுதந்திரம் அது என்னிடத்தில் இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. நாங்கள் அந்த சுதந்திரத்திற்கு குடும்பமாக அடைய வேண்டுமா? எங்கள் பிள்ளை செல்வங்களோடு நாங்கள் அந்த கூடத்தில் இன்பங்களுக்குள் நுழைந்து அந்த இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா? அப்படியாக இருந்தால் அன்புக்கும் மதிப்புக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சரியாக குடும்பம் பற்றி அல்லாஹ் சொல்லும் செய்திகள், குடும்பத்தில் எந்தெந்த விடயங்களினால் கண்குளிர்ச்சி வருகிறது, எந்தெந்த விடயங்களினால் கண்குளிர்ச்சி இல்லாமல் போகிறது என்ற அம்சங்களை நாங்கள் கற்றுத்தந்து விலகிக் கொண்டும் எங்கள் குடும்பங்களை நிம்மதியையும் சந்தோஷத்தை காரணத்தை கற்றுக் கொடுக்க நாம் வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அத்தகைய அந்த ரஹ்மத்துள்ள
கூட கண்குறித்து வரக்கூடிய அழகான குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த பாக்கியமான குடும்ப தலைவர்களாக கலைஞர்களாக பிள்ளைகளாக எங்கள் அனைவரும் யாராக எங்களையும் சந்தோஷத்தையும் நிறுவனமாக நீ உலகத்தில் பேசும் அந்த குடும்பம் என்ற அழகான வாழ்க்கையை பள்ளிக்கூடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய அமைப்பை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்ற குடும்ப தலைவர்கள் பிள்ளை நிறுவனங்கள் அனைவருக்கும் மூலமாகவும் இதை மாற்றத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார். எங்களை பொருந்திக் கொண்டும் என்னுடைய மார்க்க பணிகளை பொருந்திக் கொண்டும் யாரெல்லாம் இந்த அல்லாஹ்வை ஒரு மாற்றத்தை வாழ தயாராக அவர்கள் நிலைகளை பொருந்திக் அவர்களுக்கு சுதந்திரத்தில் ஏழு மாற்றத்தை கொண்டிருக்கிறார். யாரால் குடும்பங்களை நன்கு குடும்பங்களாக நன்மையில் குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை வாழ்க்கை ஆமி ஆமி والله تعالى لكم قلوبكم سكنا بارك الله في القرآن الكريم إنه كان عباد الكريم ملك رحيم ورحمة